ஹலோ வெல்கம் பேக் டு மை கெத்து Allrounder-Tamil சேனல். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள நியூ ப்ராட்காஸ்ட் குரூப் பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த நியூ ப்ராட்காஸ்ட் எதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெட்டிங் இன்விடேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் உங்ககிட்ட 2 நாள் தான் டைம் இருக்குது. நீங்கள் 2 நாளுக்குள்ளே சென்ட் பண்ணி முடிக்கணும். நீங்கள் ப்ரைவேட் சேட்டில் வந்து அனுப்பிச்சிட்ருப்பீங்க. அப்படி ஒவ்வொருத்தராக பிக் பண்ணி அனுப்பும்போது டைம் வேஸ்ட் ஆகும். யாராவது மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்து நீங்கள் சென்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நியூ ப்ராட்காஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணி நீங்கள் யாராருக்கெல்லாம் சென்ட் பண்ணுமோ அவங்கள இந்த குரூப்பில் ஆட் பண்ணிங்கன்னா, நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் வந்து அவங்களுக்கு அட் அ டைம் வந்து போயிடும். ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரைவேட்டாக தான் வரும். ஸோ இதான் அதோட கான்செப்ட்டு. இதை நீங்கள் வந்து குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் அந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்கள்ட்ட வந்து உங்கள் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். இது எப்படி ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட்னு வரும். இந்த நியூ ப்ராட்காஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 256 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் குரூப்பு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அது தனியாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவோ, அந்த குரூப்பில் இருக்கிறவங்க மற்றவங்க யாராவது ரிமூவ் பண்ணவோ, அந்த குரூப்பில் காண்டாக்ட் இருப்பாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலு, நம்பரு வியூ பண்ணி பார்க்கவோ நான் தான் க்ரியேட்டர். ஸோ என்னால் மட்டுமே தான் இது எல்லாமே பண்ண முடியும். நார்மல் குரூப் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேட்டில் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். ரிமூவ் பண்ணவோ மற்றவங்க யாரும் இந்த வேலையை பண்ண முடியாது. குரூப்பில் இருக்கிறவங்க நான் மட்டுமே தான் இதெல்லாமே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த குரூப் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த குரூப் எல்லாரோட வாட்ஸ்அப் சேட்டில் தெரியணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேட்டில் மட்டுமே தான் இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் சேட் தான் இது. என்னோடய வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அந்த குரூப் தெரியும். அந்த குரூப் ஐக்கானுமே அந்த ப்ராட்காஸ்ட் சிம்பிள் இருக்கும். அந்த குரூப் ஐக்கானையும் மாற்ற முடியாது. நான் வந்து 3 ஹாய், ஹலோ அந்த மாதிரி 3 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து மெசேஜ் வந்து குரூப்பில் அனுப்பிச்சாச்சு. அப்போ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் எப்படி போகணுன்னு நினைப்பீங்க? குரூப்பில் தான் சென்ட் ஆகும்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு போகிறது வந்து ப்ரைவேட்டில் தான் போகுமே தவிர நான் குரூப்லவே அனுப்பிச்சாலும் அவங்களுக்கு ப்ரைவேட்டாக தான் மெசேஜ் போகும். இப்போ அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு போயிடுச்சு. அந்த ப்ராட்காஸ்ட் சிம்பிள் காமிக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு மெசேஜ். அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு இது குரூப்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் தான் போயிருக்கு. பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது குரூப்னே ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். அவங்க ரிப்ளை பண்ணுறதுமே ப்ரைவேட்டில் தான் வருமே தவிர அந்த குரூப்பில் வந்து பப்ளிக்காக வந்து நம்ம மெசேஜ் பண்ண முடியாது. அந்த குரூப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே தான் வந்து அந்த குரூப்பு தெரியும். அந்த குரூப்பில் இருக்கிற மற்ற யாருக்குமே இந்த குரூப் தெரியாது. இதனோட கம்யூனிகேஷன், அதாவது நம்ம பேசுகிற மெசேஜுமே ப்ரைவேட்டில் தான் இருக்குமே தவிர அந்த பப்ளிக்காக அந்த குரூப்பில் போய் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேனே, அவங்களுக்கு ப்ரைவேட்டாக போயிடுச்சா? அப்போ அந்த பார்த்திங்கன்னா, அந்த ஹாய் ஹலோ அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் சிம்பிள் இருக்கும். இதுவுமே என்னோடய வாட்ஸ்அப் சேட்டில் மட்டுமே தான் தெரியும். அவங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இனிமேல் வெட்டிங் இன்விடேஷன் சென்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.